வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க முடியுமா என்று சொல்லி நாம் கேட்டோம் என்றால், நிச்சயமாக நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். எப்படி ஒரு தகப்பனுக்கு நீங்கள் குமாரனாக குமாரத்திகளாக நீங்கள் இருக்கிறீர்களோ, அதே போல இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் பிள்ளைகள் ஆகுவதற்கு தகுதி என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரோடு கூட நாம் நடக்கிற பொழுது, அவர் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நாம் கைக்கொள்கிற பொழுது, நிச்சயமாகவே நாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். எப்படி ஒரு தகப்பனுக்கு அந்த பிள்ளையாக இருக்கிறவன் எப்படி தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த தகப்பன் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் கேட்டு நடக்கிறானோ, அதே போல இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பொழுது, அந்த இயேசு என்னும் நாமத்தை நாம் நம்முடைய நாவிலே நாம் சொல்லுகிற பொழுது, நிச்சயமாக நாம் அவருடைய சொந்த பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்க. ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.